உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளியில் தசை காலங்களில் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திசை நடந்துகிட்ருக்கும். அந்த திசைன்னு சொல்லுவோம், தசைன்னு சொல்லுவோம், தசான்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒன்று தான் குறிக்குது. அந்த அப்படிப்பட்ட திசைகள் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு திசை நடந்து கொண்டு தான் இருக்கும். அந்த ப்ரெசண்ட்டில் அந்த திசை காலங்களிலே நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், அந்த நாம் இருந்து கொள்ளும் விதத்தில் அந்த திசையினுடைய சாதக பாதகங்களை எப்படி நமக்காக அதை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு காணொலி. இந்த டாப்பிக்கு நீங்களும் பயன்பெறுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. யார் யார் என்னென்ன திசைன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திசை எப்படி ஒரு மனிதருக்கு நம்ம ஏன் திசை நடக்குதுன்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நட்சத்திர அடிப்படையில் தான் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்து வரோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதியினுடைய திசை தான் நமக்கு ஆரம்பத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா, மேசராசியில் அவர் பிறக்கும் பொழுது கேது திசையில் பிறப்பார். ஏன்னா கேது திசை அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர அதிபதியாக கேது பகவான் வருகிறார். ஸோ அவருக்கு பிறப்பு திசை, அந்த குழந்தை, அந்த ஆத்மா பிறக்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மா அதற்கு கேது திசையில் தான் அதுக்கு திசை நடப்பே ஆரம்பிக்குது. அவங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதை கழிச்சிட்டு கர்ப்ப காலத்தில் இப்போ 2வது பாதம் 3வது பாதத்தில் பிறந்து வராங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 3-4 வருஷம் இருக்கும். மொத்தம் கேது திசை 7 வருட கேது திசை. முதல் பாதத்தில் இதுலேயே பிறகுறாங்க அப்படின்னா முழுமையாக 7 வருடங்கள் அந்த குழந்தைக்கு திசை நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2வது பாதம் 3வது பாதத்தில் இப்படி பிறந்து வராங்கன்னா கர்ப்ப காலத்தில் கழிஞ்சது போக வெளியே 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி அந்த பிறப்பினுடைய அடிப்படையில், அந்த டைம் கால்குலேஷன் அடிப்படையில் அந்த திசை பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் உங்களுடைய நட்சத்திர அடிப்படையில் உங்கள் ஆரம்பத்தில் எல்லா மனிதர்களுமே உங்கள் நட்சத்திரநாதருடைய திசையில் தான் எல்லாருமே பிறந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது முதல் நட்சத்திரமாக கேது தான் வருகிறது. ஏன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி கேது. ஸோ அப்படி ஆரம்பித்து வர வழியில் என்னென்ன அதை ஸ்டெப் பை ஒன் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு திசை நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா முதல் திசையாக கேது திசை, 2வது சுக்கிர திசை, 3வது சூரியன், அதுக்கு அடுத்தது சந்திரன், அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு அடுத்தது ராகு திசை, ராகுக்கு அடுத்தது குரு திசை, குருக்கு அடுத்தது சனி, அதற்கு அடுத்தது புதன். என்றைக்குமே புதன் கடைசியான ஒரு கிரகமாக தான் அந்த கிரக அடிப்படையில் அந்த திசை அடிப்படையில் வரும். நீங்கள் அஸ்வினியில் ஆரம்பிக்கிற நட்சத்திரம் கடைசி ராசியான மீனத்தில் முடிகிறது ரேவதி நட்சத்திரத்தில் முடியுது. அப்போ கடைசி நட்சத்திரம் பாருங்கள் புதன். இதுக்குள்ளே 3 திரிகோணம் இருக்குது. ஸோ அதேமாதிரி 2வது செட்டில் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கும். 3வது திரிகோணத்தில் ஆரம்பிக்கிறது மூலம்லேருந்து ஆரம்பிக்கும். தனுசு ராசி மூலத்தில் பார்த்திங்கன்னா அது கேதுவுடைய நட்சத்திரம். அது போய் எண்டாகிறது ரேவதி நட்சத்திரம் புதனில் போய் எண்டாகும். ஸோ இந்த மாதிரி இது பேசிக்கான ஒரு நட்சத்திரத்தோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்போது பிறப்பு நட்சத்திரம் நீங்கள் பிறந்த அன்னைக்கு இருந்திருப்பீங்க. இதுலேருந்து கண்டினியூஷன் வரும். இப்போ நான் சொன்னதுலேருந்து கண்டினியூஷன். இது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு திசைகள் மாறி மாறி வந்துட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேது திசையில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம கேது திசை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம். கேது எப்பேற்பட்ட ஒரு கிரகம், அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன, அது நம்மளுக்கு என்னென்ன செய்யுது, என்னென்ன நன்மை தீமைகள் கொடுக்குதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கேதுக்குன்னு தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இல்லைனாலும் இந்த வீடியோவில் அது இல்லாமல் இன்னும் வர சில பல சிறப்புகளை நம்ம சொல்லலாம். இப்போது கேது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய கேது திசை அவ்வளோவா ஒன்றும் பெருசாக கெடுதல் செய்வதில்லை. அந்த குழந்தைகள் அப்படியே அவங்க வளர்ந்து வந்துடுறாங்க. என்றைக்குமே வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய திசை அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த திசை பாதிப்பை ஏற்படுத்தும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். இப்போ ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல வயதை எட்டக்கூடிய ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய திசை அவங்களுக்கே நேரடியாக செல்லுபடியாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா
அந்த குழந்தைகளுடைய திசை வந்து அந்த குழந்தைகளுக்கு செயல்படுதோ இல்லையோ, அந்த திசையினுடைய தன்மையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே அந்த திசை வந்து, ஏன்னா அந்த வீட்டை ஆளக்கூடியவர்கள் அந்த பெரியவங்க தானே, அவங்களுக்கு அந்த திசையினுடைய பிரதிபலிப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய திசைகளை பற்றி நம்ம பேசணும்னா, இப்போ நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான கண்டென்ட் மட்டும்தான் இப்போ. ஸோ அதனால் என் குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு யாரும் கமெண்ட்ஸ்லையோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலையோ குழந்தைகளுக்காக கேட்க வேண்டாம், நடுத்தர வயதுக்காக கேட்டுக்கலாம். இல்லை அந்த குழந்தைகளே நடுத்தர வயது வரையில் என்ன திசை அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நடுத்தர வயதில் இருக்கிற கேது திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் மனிதர்களெல்லாம் எப்படி இருந்து கொள்ள வேணும் அப்படின்னா, பொதுவாகவே ராகு கேது இரண்டுமே வந்து இரவு நேரங்களில் செயல்படக்கூடிய கிரகங்கள். அது வந்து இருட்டில், அது வந்து கிரகமே வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இருட்டு கிரகம். ஸோ அப்படிங்கிற வரையில் அது வந்து இரவு நேரங்களில் அல்லது அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்பாக தன்னுடைய ஆற்றலை முழுமையாக இந்த பூமிக்கு செலுத்தக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இரண்டுமே. இதில் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கேது வந்து ஒரு மனுஷனுக்கு இது ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே ஜீரோ, எதுவுமே வேண்டான்னு ஒரு மனிதனை உதறிவிட்டு துறவியாக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் கேது. கேதுவனுடைய திசையில் வந்து நீங்கள் அதிக ஆசை கொள்ளாமல் இருப்பது நல்லது. இப்போ கேது திசை நடக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா, இந்த கேது திசை நடக்கக்கூடிய டைமில் அதிக ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது. இந்த திசை ஆரம்பித்தே 2 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது நாள் வரைக்கும் லக்ஸுரியாக இருந்துருப்பீங்க, திடீர்னு ஒரு 2 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அந்த நஷ்டம் ஏற்படுறதெல்லாம் தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம பல வீடியோ கேதுக்கு போட்டோம், அந்த வீடியோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பொதுவாக சொல்ல வர்றது இப்போ நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து நீங்கள் அதிகாலை நேரங்களில் நேரமாக எந்திரிக்கிறது, காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறது, இந்த மாதிரி எந்திரிச்சு அந்த நேரங்களில் உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்கிறது, உங்களோட யோசனை சிந்தனைகள்லாம் வைத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலராக அந்த காலகட்டங்களில் பிள்ளையார் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அந்த காலகட்டங்களில், அந்த கேது காலகட்டங்களில் முடிந்தவரை உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் சுருக்கி கொள்ள வேண்டும். பெருசாக விரிவுபடுத்திட்டு போனீங்கன்னா அதில் நீங்கள் கண்டங்கள் அவமானங்கள் முதற்கொண்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால் அந்த கேது திசை பீரியடில் பெரிய விரிவாக்கம் எதுவும் பண்ணாமல் இருக்கிற அளவில் அப்படியே நீங்கள் ஒரு அளவோடு இருந்து கொள்வது கேது திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு குறிப்பு. அடுத்து வந்து அப்படியே நம்ம சுக்கிர திசைக்கு வரும். சுக்கிர திசைனால எல்லாத்துக்கும் ஒரு ஜாலி தான். சுக்கிரன் அவனுக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிச்சிருச்சுன்னு ஒரு பழமொழி எல்லாமே சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து அள்ளி கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் இருக்கிறதுலேயே அதிக வருடம் திசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் தான். 20 வருடம் திசை நடத்துகிறார் ஒரு மனிதனுக்கு. ஸோ அப்போ அந்த கேது முடிஞ்சு சுக்கிரன் திசை வரும்போது, சுக்கிரன் ஆரம்பித்த உடனே அடுத்த நாள் நாளை காலையில் 9 மணிக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்குதுன்னா நாளை காலையிலே பணம் கொட்டாது. சுக்கிரன் வந்து திசை ஆரம்பித்து 3 வருடங்கள் கழித்து தான் அதனுடைய பலனே நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு உணர்வதற்கு 3 வருட காலம் ஆகும். ஸோ அப்படின்னா நீங்கள் முன்னாடி கேது திசையிலேருந்து இதுக்கு ட்ராவல் ஆகி வரீங்கன்னா, கேது திசையில் நீங்கள் பட்ட அடியலை அவமானங்கள் அது வந்து கேது பகவான் உங்களுக்கு வந்து ஞானமாக கொடுக்குறாரு. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு அந்த டயத்துலேயே உணர்த்திடுறாரு. அடுத்து வந்து ஒரு நல்ல திசை சுக்கிர திசை வருது. அந்த டயத்தில் 20 வருஷம் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து அதை வீணெடுத்து விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு முன்னாடி 7 வருஷம் கேது திசை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு சில பல அறிவுகளை கொடுத்து, அறிவுங்கிறதோட ஞானத்தை கொடுத்து எப்படி நாம் இந்த லைஃப்பை வாழ வேணும்னு உங்களுக்கு அது கொடுக்குது. ஸோ அந்த சுக்கிர திசை எப்பேற்பட்ட சுக்கிர திசையில் நீங்கள் எப்படி இருந்துக்கணும்? சிம்பிளாக கேது திசையில் நீங்கள் வாங்கின அடியை கேது திசையில் நீங்கள் உணர்ந்து கொண்டதை அப்படியே நீங்கள் சுக்கிர திசையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த சுக்கிர திசையினுடைய வெற்றியை கடைசி அந்த 17-20வது வருடங்களில் நீங்கள் அதையே ருசித்து முடிக்க முடியும். சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். உங்களை வந்து நீட்டாக லக்ஸுரியான வாழ்க்கை கூட்டிகிட்டு போவார், பணம் பொருள் எல்லாமே கொடுப்பார். நீங்கள் எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லாதவரை மிகப்பெரிய கோடீஸ்வரராக்கி உங்களை பெரும் நட்புகளோடையெல்லாம் பழக வைத்து உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னத்தை காட்டணுமோ அது எல்லாத்தையுமே காமிச்சிருவார் சுக்கிரன். ஸோ அந்த டைம் நடக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அப்பவும் அதே தான் தேவை. செல்ஃப் கண்ட்ரோலில் நீங்கள் இப்போ இருக்கணும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம்னா ஆகாது. அதுவும் காலையில் நீங்கள் அந்த சுக்கிர திசையிலும் யார் காலையில் 4 மணி 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு அந்த ஒரு ரொட்டீனை செட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிர திசையில் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை நீங்கள் சேமித்து வைக்கலாம். சேவிங்ஸுக்கு போகும். இல்லைன்னா அது எல்லாமே கரைந்து போகும். அதிகப்படியான உங்களுக்கு பிரயாணங்களை கொடுப்பார். வெளிநாடு செல்வது இந்த மாதிரிலாம் கொடுக்கும். என்ன சார், ஆனால் எனக்கு சுக்கிரன் தான் நடக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம சுக்கிரன் அமர்ந்த நிலை ஒரு ஜாதகத்தில். இது வந்து நம்ம பொதுவான ஒரு பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட சொந்த ஜாதகங்கள் இருக்குது. ஸோ அந்த ஜாதக அடிப்படையில்
உங்களுக்கு அந்த எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு, அந்த வீடு கொடுத்த அதிபதி எப்படி இருக்கார், இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த திசையாக நம்மளுக்கு நடக்கும். இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறது எந்தெந்த கிரகங்களுக்கு இந்தந்த தன்மை அப்படின்னா அந்தந்த தன்மைகளுடைய சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இதில் சந்தேகம் இருக்கக்கூடியவங்க அதில் கீழே ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம உங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சுக்கிரன் திசையில் நீங்கள் வந்து அதே கண்ட்ரோல்டாக, கேது திசையில் நீங்கள் வாங்கினடி சுக்கிரன் திசையில் தான் நீங்கள் கண்ட்ரோலே பண்ணணும், அதே கண்ட்ரோல்டாக இருந்துக்கணும். சுக்கிரன் திசை முடிஞ்சு அடுத்து சூரியன் திசை. சூரிய திசை என்பது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், அரசாங்கம், அரசு பதவிகள் இந்த மாதிரி குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 6 வருடங்கள் அது திசை நடத்துகிறது. பொதுவாக சொல்லுவாங்க சூரிய திசையில் யாருக்கா சூரிய திசை நடக்கிறவங்க வந்து வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஆபத்து இந்த மாதிரி எதாவது வரும் அப்படின்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 50% ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் 50% எல்லாத்துக்கும் அது நடக்கிறது இல்லை. ஏன்னா சூரியனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அவங்க அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ அவங்க அப்பா ஜாதகமே ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தில் அவருக்கு வந்து சூரியன் லக்னத்திலேயே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதராக இருந்தால் எப்படி இந்த சூரிய திசை அந்த மனிதர் தூக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்டெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம டெப்த்தாக ஆராயணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சூரிய திசையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சூரியன் திசையை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் கட்டாயமாக போட்டுட்டு போங்க, காரில் போகிறீங்களா சீட் பெல்ட் போட்டு போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் டேக்ஸ் கட்டணுமா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கரெக்டான டேட்டில் கட்டிடுங்க. அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இவர்களோடையெல்லாம் நீங்கள் அதாவது உங்களுக்கு அந்த சூரியன் அமர்ந்த நிலையை பொறுத்து இவங்களோடையெல்லாம் வம்பு வழக்குகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேறு என்ன சொல்லலாம், அதுதான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா சூரிய திசையில் தப்பிச்சு கொள்ளலாம். நல்ல அதாவது தொழிலில் வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் ஒரு நல்ல ஒரு நட்புறவை மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய ஓவரான ஸ்மார்ட்னஸை காமிச்சு ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு வேலையில் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய திசையில் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது ஒரு உக்கிரமான கிரகம். சூரியன் தான் வந்து இந்த நம்ம நவகிரகங்கள்லேயே முதன்மையான ஒரு அனைத்து கிரகங்களுக்கும் அதனுடைய ஒளியின் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அப்படிங்கில அந்த உக்கிரமான கிரகத்தின் முன்னாடி கொஞ்சம் நம்ம அந்த திசையில் நம்ம கண்ட்ரோல்டாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நாவடக்கம் வாய் அடக்கி பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா வெறும் 6 வருஷம் தான் நடக்குது. அது ஈஸியாக அதெல்லாம் கடந்து வந்து விடலாம். அடுத்தது சந்திர திசை. சந்திரனுடைய திசை மட்டும் இங்கே நம்ம கணிக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சந்திரன் வந்து அது நம்மளுடைய பூமியை சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். நிலான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து 15 நாளைக்கு ஒருக்கா அமாவாசையாகவும் பௌர்ணமியாகவும் மாறி மாறி வளர்பிறை தேய்பிறை திதிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்திரன் எந்த கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார், அதுக்கான வீடு கொடுத்தவர் யார், அது அமாவாசையில் பிறந்திருக்கீங்களா, பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்களா, வளர்பிறையில் பிறந்திருக்கீங்களா, தேய்பிறையா, எந்த திதி, அருகாமையில் உள்ள கிரகங்கள் எவை, அதுதான் கிரகணமாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் இது எல்லாத்தையுமே நுணுக்கி ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ரொம்ப டெப்த்தாக இது பண்ணால் தான் சந்திர திசையோட எக்ஸாக்டான பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக நம்ம எப்படி இருக்கோம், சந்திர திசை எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னா, சந்திரனாலே நைட்டில் வரக்கூடிய நம்மளுக்கு வந்து இங்கே பூமியிலேருந்து பார்க்கும் சந்திரன் இப்போ அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு நைட் நேரத்தில் தான் அது கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ அது இரவு நேரங்களிலே வேலை செய்யக்கூடிய கிரகம். மனோகாரகன், தாய்க்காரகனாக நம்ம அதை குறிக்கிறோம். நீங்கள் வந்து சந்திர திசையில் இருக்கிறவங்க வந்து பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள்லாம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களுடைய நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நல்ல ஒரு தியானம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நீங்கள் வரும்பொழுது சந்திர திசையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதுபோக இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சம்மர் டைம் வருது அப்படின்னா சந்திரன் நம்ம அதை வந்து ஒரு நீர் கிரகமாக குளிர்ந்த கிரகமாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சம்மர் டைமில் நீர்மோர் தானம் பண்ணுறது, இந்த மாதிரி அங்கங்கே பந்தல் போட்டதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சந்திர திசையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த டயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக நைட்டில் தூங்கணும். உங்களுக்கு என்ன யோசனை பண்ணனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த நல்ல சிந்தனைகள் செய்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து செவ்வாய் திசை. செவ்வாய் வந்து 7 வருடம் திசை நடத்தக்கூடிய கிரகம். செவ்வாய் திசையில் வந்து
செவ்வாய் வந்து நம்ம உடலில் நம்ம ரத்தத்தை குறிக்கிறது. அதுவும் ஒரு உக்கிரமான கிரகம். செவ்வாய் திசை காலங்களில் நீங்கள் இரத்த தானம் செய்வது குறிப்பிட்ட பீரியடுக்கு இருக்கா, அந்த இரத்த தானம் செய்வதற்கு இவ்வளோ நாள் இருக்குதுன்னு நம்ம உடம்பு நீங்கள் ஏதோ குறிப்பிட்ட டியூரேஷன் கொடுக்க நீங்கள் இரத்த தானம் செய்து கொண்டு வருவது செவ்வாய் திசை நடப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அது கிடைக்கும். அட் த சேம் டைம் அடுத்தவர்களுக்கு யாருக்கேனும் நீங்கள் மருத்துவ உதவி செய்வது, நீங்கள் ரத்த தானம் செய்கிறதே ஒரு மருத்துவ உதவி தான். அது வந்து நேரடியாக நீங்கள் ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய இதையே நம்ம ரத்த தானமாக செய்கிறோம். ப்ளஸ் அதுவே மருத்துவத்துக்கும் வந்து அதே செவ்வாய் தான் காரகிரகம் குறிக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு நீங்கள் மருத்துவத்துக்கு ஏதோ ஒன்று உதவி செய்கிறது, சின்ன ஏதோ ஒரு மருத்துவ உதவிகள் அவங்களால பண்ண முடியாது நீங்கள் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது செவ்வாய் திசையினுடைய பாதகங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரலாம். ஏன்னா செவ்வாய் திசை வரும் பொழுது ஏதாவது உடல் பிணிகள் வருங்கிறது ஒரு ஒரு கோட்பாடாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய ஜோதிட இதில். ஸோ அது நமக்கான உடல் பிணிகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு இந்த மாதிரி ரத்த தானம் செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம். இந்த காலங்களில் நீங்கள் இப்படி இருந்துக்கணும் தான் நம்ம டாப்பிக்கே பேசணும். ஸோ நீங்கள் இப்போ மருத்துவ உதவிகள் யாருக்காச்சும் ஒரு மருத்துவ தானம் இதெல்லாம் பண்ணுறது வந்து நல்ல ஒரு சிறப்பானது இருக்கும். முருகன் கோவிலுக்கு நிறையா செல்லலாம். மலை மேல் அமர்ந்திருக்கும் முருகன் கோவிலுக்கெல்லாம் சேர்ந்து கீழே நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் வருவது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தீங்கன்னா செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டாப்புக்கு வரலாம். கண்டிப்பாக கெட்ட சிந்தனைகளிலிருந்து வெளியே வரணும். ஏன்னா அது ஒரு உக்கிரமான ஒரு கிரகம். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நீங்கள் தெரியாமல் கூட நினச்சிடக்கூடாது இந்த செவ்வாய் திசையில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. ஸோ அந்த செவ்வாய் திசைகளில் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து நீங்கள் எல்லாம் செயல்பட்டு வரையில் ரொம்ப நல்லதாக இருக்கும். ரத்த தானமெல்லாம் கொடுங்க, யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ உதவி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது வந்து ராகு திசை. ராகு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேதுவோட சொன்ன மாதிரி தான் இது வந்து இரவில் செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகத்தினுடைய ஆற்றல், அந்த ராகு கேதுகளுடைய ஆற்றல் வந்து இந்த இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் தான் இந்த பூமிக்கு அந்த ஆற்றலே வருது. அந்த திசையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த நேரங்களில் தான் அந்த பிரதிபலிப்பு ஏற்படுகிறது. அது வந்து ஒரு கேது திசை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு திசை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வந்து அது ஒரு பெரிய திசை. 18 வருடம் நடக்கக்கூடிய ஒரு திசை இது. ஸோ அந்த 18 வருடங்கள் நம்ம கேது ஃபஸ்ட்டு சொன்னால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விரக்தி நிலைக்கு கொண்டு போகிற ஒரு கேதுவாக இருந்தால், ராகுவுடைய தன்மை என்னென்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட். எல்லாமே எனக்கு வேணும், எது பண்ணாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியது தான் ராகு. நீங்கள் என்ன கணக்கு என்ன காரணங்கள் சொன்னாலும் அதையும் இல்லாமல் அதுக்கும் ஒரு ஸ்டெப் அடுத்த கட்டத்தை யோசிக்கக்கூடியது ராகு. ஏன்னா அவங்க உருவமே நீங்கள் ராகுவோட உருவமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் உருவம். கேதுக்கு வந்து மனித உடல், பாம்பு தலை இருக்கும். இந்த ராகுக்கு வந்து பார்த்தோம்னா மனித தலை பாம்பு உடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த மனிதன் அதை உட்கொள்ளக்கூடியது உணவு வந்து உள்ளே போகிறது அவங்க இன்டேக் பண்ணிக்கிறது அவங்களுக்கே தெரியாது. அது எவ்வளோ இருந்தாலும், அது காசாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும் அது பத்தாதுன்னு ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இதனுடைய தன்மையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அதிகாலை நேரங்களில் தான் வேலை செய்யுது. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கும் அதிகாலை நேரங்களில் நீங்கள் இப்போ எழுந்திரிச்சு உடல் பயிற்சி செய்கிறதோ, சிந்தனைகள், தியானம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பொதுவாகவே ராகு கேது நடக்கக்கூடியவங்க, இந்த 2 திசைகளில் இருக்கக்கூடியவங்க தியானம் நல்லா பழகணும். அப்போ தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு கேது வந்து ஒரு மனுஷனை மைனஸுக்கு கூட்டிகிட்டு போகுது, ராகு வந்து ஒரு மனுஷனை அதீத ப்ளஸில் கூட்டிகிட்டு போகுது. இது ரெண்டுக்குமே இல்லாமல் சமநிலையில் இருக்கக்கூடியது தான் இந்த மனித வாழ்க்கையை. ஸோ அப்போ இருவருக்குமே அந்த மெடிடேஷன் தான் வந்து கரெக்டான ஒரு இதாக வரும். காளி வழிபாடு, பெண் தெய்வங்களை நல்லா வழிபாடு செய்யலாம் இந்த டயத்தில். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்லேயும் யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைத்து விடக்கூடாது. இந்த ராகு பீரியடில் வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அது திருப்பி உங்களுக்கே அது வந்து உங்களை பாதிக்கலைனாலும் அடுத்து உங்களுடைய வம்சாவளிகளை பாதித்து விடும். ஸோ அதனால் ராகு திசைகளில் இருக்கக்கூடியவங்க 18 வருஷம் திசை நடக்கும். அது வேறு, அது உள்ளுக்குள்ளே மாறி வர புத்திகளில் சில பல நல்ல ஒரு இது இருக்கும். ஏன்னா கேது தான் கெடுப்பார், ராகு கொடுக்குறவங்க தான் ஒரு கோட்பாடும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே புத்திகள் மாறி வரக்கூடிய அனைத்து 9 நவகிரகங்களுடைய புத்திகள்லேயும் சில பல புத்தி காலங்களில் நல்லது கெட்டது நல்லது வந்து இருக்கத்தான் போகுது. அது போக உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி அந்த ராகு நடக்கக்கூடிய ராகு வந்து நல்ல திசையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம்
அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய முழுமையான பலனை எடுக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பொதுவான பலன் தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான திசையினுடைய அடிப்படை நீங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கையை எப்படி இருந்துக்கலாங்கிறது நம்ம அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராகு திசைக்கு அடுத்தது குரு திசை. குருவும் அதே மாதிரி தான். குரு வந்து ஒரு நல்ல கிரகம் தான். எப்படி சுக்கிரன் வந்து ஒரு நல்ல எல்லாத்துக்கும் ஒரு சுகபோகத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு அது அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரு அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு தான் வியாழன் வந்து குரு பகவான் குரு, சுக்கிரனா அசுர குருன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு எக்ஸாட்டிக் லைஃபுக்கு வந்து சுக்கிரன் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னா குரு திசையில் நடக்கிறவங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபராக ஒரு நல்ல செல்வந்தராக மாறுவதற்கான திசையாக ஒரு அடிப்படையை கொடுக்கறது தான் குரு திசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். 5 ஸ்டார் லக்ஸுரி இது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சுகபோகத்தோடு அனுபவிக்க வச்சாலும் குரு வந்து அப்படியே ஸ்ட்ரைட் அதுக்கு ஆப்போசிட் ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபராக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆன்மீகத்தில் திளைக்கக்கூடிய ஒரு நபராக அந்த மாதிரி ஒரு நபரை உருவாக்கி அவருக்கு வந்து செல்வங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு வந்து திகழ்கிறார். அப்போ அந்த குருவுடைய காலங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா குருவினுடைய காலங்கள்லையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு நல்லா மேற்கொள்ளலாம். குரு திசையினுடைய காலங்களில் விநாயகர் வழிபாடு நல்லா மேற்கொள்ளலாம். நீங்கள் தான தர்ம சிந்தனைகள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குரு உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்கிறது ஒரு கோட்பாடு. நீங்கள் வந்து ஏதாவது சும்மா ஏதோ ஒரு கோயிலில் ஒரு அன்னதானத்துக்கோ சின்ன சின்ன தானங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் செய்துட்டு வரும்போது குரு திசைகள் காலங்களில் நல்லாவே இருக்கும். பொன்பொருள் ஆவணங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உடம்புல குரு வந்து ஒரு பொன்னிறமான கிரகம் நம்ம அதை சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அது வந்து நீங்கள் உடலில் நீங்கள் தங்கம் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த இங்கே வந்து அதை பூமியில் அட்ராக்ட் பண்ணுறதே வந்து அந்த குருவனுடைய அந்த கோளோடைய வைப்ரேஷன் வந்து பூமியில் இங்கே அட்ராக்ட் பண்ணுறதே தங்கத்து மேலே தான் அட்ராக்ட் பண்ணுதுன்னு அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன்ஸை பல ரிசர்ச்சில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது நம்ம கைகளில் நம்ம தங்க அணிகளை அணிவது, காதில் கடுக்கன் கம்மல் நீங்கள் தங்க கம்மல்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அணியும் பொழுது நம்மளது உடம்பில் மூளையை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் நம்ம குருவை பார்க்கும் பொழுது அந்த கம்மல் அந்த தங்கங்கள் தங்கம் இருக்கிற இடத்துல வந்து அதோட வைப்ரேஷன் அதிகமாக பாயுங்கிறது ஒரு கோட்பாடாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் அந்த தங்கங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அது நம்ம உடம்புல நேரடியாக பாயும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே போக வேண்டாம், ஒரு நம்பிக்கையை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் தங்கம் அணிவிப்பது நல்லது. கையில் மோதிரம் போடுறதா, கடுக்கன் போடுறது, செயின் போடுறது, என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் தங்கங்களில் நீங்கள் வந்து தங்க ஆபரணங்கள் அணிவது குரு திசையில் ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. குரு பகவானையே நீங்கள் நேரடியாக போய் கும்பிடலாம். அப்புறம் ப்ளஸ் அதே மாதிரி எல்லா திசை காலங்கள்லையும் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நவகிரகம் கடைசியாக இருக்குது அப்படின்னா கடைசியாக நம்ம நவகிரகத்தையும் சனி பகவானை கும்பிட்டு வருவோம். அப்போ அந்த நவகிரகங்களை கும்பிடும் பொழுது கூட உங்களுடைய தசாநாதன் யாருன்னு பார்த்து அந்த நவகிரகங்களில் அந்த தசாநாதன்கிட்ட நின்று தனியாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சாமி கும்பிட்டு வர ரொம்ப நல்லது. ஸோ என்றைக்குமே நவகிரகத்தை எல்லோரும் சுற்றுறாங்கன்னு போய் சும்மா தேவையில்லாமல் 9 சுற்றிட்டு வர்றது எதுக்குன்னே தெரியாமல் சுற்றுறதோட இந்த ஜோதிடத்தை பற்றி நல்ல ஆர்வம் உள்ள மனிதர்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, போய் அங்கே நவகிரகத்தை கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் நவகிரகத்தை கும்பிட்ற ஸ்டைலே அது வேறு மாதிரி தான் இருக்கும் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தசாநாதர் யார், உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு அந்த தசாநாதர்கிட்ட நின்று நீங்கள் கும்பிடும் பொழுது நல்ல ஒரு இது எல்லாத்துக்குமே பொருந்தியது தான், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அடுத்தது சனி திசை. சனி திசை யாருக்குமே அது சொல்லவே வேண்டியதில்லை. சனி பகவானானவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அவர் வந்து நியாய தர்மங்களுக்கு உட்பட்டவர். இந்த சனி திசை காலங்களில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்க வேணும் அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு வந்து சனி எந்த மோசமான நிலையில் அமர்ந்தாலும் சரி சனியே வந்து பொறுமையாக கெடுத்து கொடுப்பவர் என்பது அவருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சொல் அவளுக்கும் இருக்கிறது. சனி திசை காலங்களில் நீங்கள் எதையும் நினைக்காம மாடு மாதிரி உழைப்பை போடணும். உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், உழைப்பு, தொழில் இவைகளை அனைத்தும் குறிக்கக்கூடிய கிரகம் சனி திசை, சனி பகவான். ஸோ அந்த சனி திசையின் காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை சிந்தி உழைக்கிறீர்களோ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மறந்துடணும். உங்களுடைய வேலையை காலையில் அந்த 9 to 5 உங்களோட ஆஃபீஸ் டைம் தான். உங்கள் உடம்புல வேர்வை வர நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் அதற்கான பலன்களை உங்களுக்கு எண்ணிக்கொண்டே வருவார்.
இல்லை ஏன்னா அது வந்து அதுவும் ஒரு மகா திசை, அதிக காலம் நடக்கக்கூடிய ஒரு திசையாக அது கருதப்படுகிறது. 19 வருஷம் நடக்குது சனி திசை. ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிருமான்னா கிடைக்காது. நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் எதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு உழைப்பு, உங்களுக்கான சொந்த உழைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே நீங்கள் இழுத்து போட்டுட்டு வேலை செய்கிறதாவது. இப்போ அங்கே பந்தி பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த பந்தி மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, அதை எடுத்து இந்த மாதிரி உழைப்பு, நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அது ஒரு திருப்தி அளிக்கும். அந்த நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஊதியமாக சனி பகவானே அவருடைய திசை முடிஞ்சிட்டு போகையில் கொடுத்துட்டு போவார்னு நிறையா பேர்த்துக்கு சொல்லுவாங்க. எல்லா ஜோசியரும் தான் சொல்லுவாங்க, திசை முடிஞ்சு போகையில் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாரெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா யாரெல்லாம் உழைப்பில் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சும்மா இருந்தவங்களுக்கு அவர் கொடுக்கல. சும்மா இருந்தவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த துன்பத்தோட துன்பம் கொடுத்துட்டே போகிறார். துன்பத்தையும் பெரிதுபடுத்திக்காமல் யார் ஒருத்தர் நல்லா உழைக்கிறாங்களோ, உழைப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவருக்கு வந்து கடைசியில் போகிறப்போ தசை முடியும் காலங்களில் ஒரு சிறப்பான ஏதோ ஒரு சிறப்பம்சங்களை செய்துவிட்டு செல்கிறார், ஒரு லாபமடை செய்துவிட்டு செல்கிறாருங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு சனி திசை நடந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உழைத்தீர்களா என்பதை நீங்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அப்புறம் ப்ளஸ் இது வந்து நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். அதற்கு நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பர்சனலாக நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப்பில் இந்த தசா காலங்களில் இருந்துக்கு வேணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சார்ட்டாக நான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதக பலன்களை நாம் முழுமையாக சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது வந்து கடைசி கிரகமான புதன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு குட்டி குருன்னு சொல்லலாம். இப்போ ஒரு குரு பகவான் வந்து ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபல் அப்படின்னா அதே ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சர் தான் சாதாரண ஒரு மேக்ஸ் டீச்சர் புதன். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு கிரகம், நுண்ணிய அறிவு. குரு பகவான் வந்து ஆழ்ந்த அறிவுக்கு சொந்தக்காரர் என்ற அடிப்படையில் புதன் வந்து நுண்ணிய அறிவுக்கு சொந்தக்காரர் புதன். ஸோ அந்த புதனுடைய காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுத்தர வயதில் தொழிலில் இருக்கிறவங்க, பணிபுரிகிறவங்க எல்லாம் புதனுடைய காலங்களில் ஏதாவது ஒரு இந்த பேனா பென்சில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து ஏதோ ஒன்று மைண்டுக்கு நீங்கள் மேலே கொடுத்து எழுதுறது, இந்த எழுத்து வேலைகள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒரு பேப்பர் நோட் எடுத்து நீங்கள் பென்சில் பேனா எடுத்து நீங்கள் அது எவ்வளோ எழுத்தில் கான்சென்ட்ரேட் நீங்கள் பண்ணிட்டு வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அறிவு ஷார்ப்பாகிட்டே வரும். ஏன்னா புதனுடைய வேலையை அறிவை ஷார்ப் பண்ணுறது தான், நுண்ணிய அறிவு. அதுவும் ஒரு பெரிய மகா திசை, 17 வருடம் நடக்கக்கூடிய திசை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைகள்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அவங்க புதன் திசையில் இருப்பாங்க. நல்ல நிலையிலேருந்து அவங்களுக்கு நல்ல நிலையிலேருந்து திசை நடத்திட்டு இருப்பாங்க. இதுவே நீங்கள் நடுத்தர வயதுக்கு வர ஆம்பளைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலங்களில் குரு சுக்கிரன் கொடுக்குறதோட சீக்கிரமாக கொடுத்துட்டு போகிற கிரகம் வந்து புதன். எப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்துக்கும் புதன் வந்து நடுத்தர வயதில் திசை வருது அப்படின்னால ஏதோ ஒரு வழியில் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு நல்லா அவங்கள ஒரு லக்ஸுரியான லைஃபுக்கு கொண்டு போயிடுவார் புதன். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது. கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, புது கேஜெட்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து புதனுடைய திசையில் நீங்கள் பயன்படுத்தலாம். டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலுக்கு மேற்கொண்டு அடுத்த டெக்னாலஜி என்னங்கிறத நீங்கள் அதை யோசனை பண்ணி ஃப்யூச்சர் டெக்னாலஜி என்ன இருக்குது. இப்போ பாருங்கள், நோட் வச்சு பென்சிலில் பேனால் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஐபேடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலஸ் பென் வச்சு அதில் நோட் பண்ணுறதுங்கிற ஒரு அட்வான்ஸ்டு இருக்கும். பேப்பர் பேனாக்கு பொதுவாக ஒரு ஐபேடு, அதுக்கு ஒரு பென், அந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து டெக்னாலஜி புக்கு நம்ம வாங்கி படிச்சுட்டு இருந்தோம். புக்கு பொதுவாக இன்றைக்கி நிறைய ஆப் வந்துடுச்சு. அந்த புக்கை படித்து சொல்கிறன்னு கூட இன்றைக்கி நிறைய ஆப் வந்துச்சு. இந்த மாதிரி டெக்னாலஜிகளை பயன்படுத்தும் பொழுது புதன் திசையில் இருக்கக்கூடியவங்க கரண்ட் ட்ரெண்டில் என்ன டெக்னாலஜி இருக்குது, அடுத்து என்ன டெக்னாலஜி வந்து ட்ரெண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதைகளை பயன்படுத்தி வரும் பொழுது இந்த புதன் திசையில் நல்ல வெற்றியை காணலாம். நல்லா யோசனை. இன்னொன்று நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ரீசைக்கிள் புதன் திசையின் முடிவவர்களுக்கு அடுத்தது கேது திசை வரும். ஸோ அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணணும், புதன் திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற பேர் புகழ் எல்லாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே நீங்கள் கப்புன்னு கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த 7 வருடங்கள் இந்த புதன் திசை முடிந்து அடுத்த 7 வருடங்கள் கேது திசை ஆரம்பிக்கும் பொழுது அந்த 7 வருடங்களில் நீங்கள் இப்போ அனுபவித்த சொகுசு எதையுமே அந்த 7 வருஷங்களில் அனுபவிக்க முடியாது. அதே நேரம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், அந்த 7 வருடத்தை கடந்துட்டிங்கன்னா அடுத்து சுக்கிர திசை வந்துடுது.
ஸோ இப்படியே அது சைக்கிள் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி எந்தெந்த திசைகளில் நம்ம எப்படி எப்படி இருக்கணும்னு நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு பொதுவான பலன். இன்னும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், இந்த காணொலி பத்தாது. இது நம்ம வந்து பேசிக்காக எல்லா மனிதர்கள் எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வைஸாக சொல்லணும்னு தோணுங்காட்டி இந்த ஒரு காணொலியை போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு யாருக்காச்சும் பர்சனலாக உங்களுடைய ஜாதகத்தில், சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுக்கான முழு கணிப்பை நாம் கணித்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்பதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் அட்வைஸ் கொடுத்துடலாம். ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.